இங்குள்ள உதாரணங்களில் முதலாவது உதாரணத்தினை மாத்திரம் நான் லாங் டிவிஷன் மெத்தடில் செய்து காட்டுறேன். அதாவது 5082 வகுக்க வேண்டும் 6 அது 5052 இங்கேயும் 6 இங்கேயும் எழுதிக்குவோம். இப்பொழுது 5082 ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து இடமிருந்து வலமாக 6 வகுக்க போகிறோம். முதலாவது டிஜிட் 5. 5 என்பது 6 மடங்கு அல்ல. அதே நேரம் 5க்கு குறைந்த 6 மடங்கள் காணப்படுவதும் இல்லை. எனவே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் சேர்த்து தான் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் சேர்த்து பார்த்தோம்னா 50 காணப்படுது. 50 என்பது 6 மடங்கு அல்ல. 50க்கு குறைந்த 50க்கு கிட்டிய 6 மடங்கு 48. அது 6 8 மடங்கு. 8 இங்கே எழுதுவோம். 6 8 மடங்கு ஆகிய 48 50க்கு கீழால் எழுதி 50லிருந்து 48 மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் 2. நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருக்குவோம் 8. இப்போ எனக்கு 28 கிடைக்குது. 28 என்பதும் 6 மடங்கு அல்ல. 28க்கு குறைந்த 6 கிட்டிய மடங்கு 24. அது 6 4 மடங்கு. 6 4 மடங்கு ஆகிய 24 28 கீழால் எழுதி 28லிருந்து மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் 4. நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருக்கும் 2. இப்போ எனக்கு 42 கிடைக்குது. 42 என்பது 6 7 மடங்கு. 7 இங்கே எழுதுவோம். 6 7 மடங்கு ஆகிய 42 இந்த 42 கீழால் எழுதி மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் 0. எனவே 5082 6 வகுத்தம் என்றால் ஆன்சர் 840. முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்க. 3936 வகுக்கணும் 8ஆல். ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 அதில் 8 மடங்கு காணப்படுதில்லை. எனவே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை சேர்த்து பார்ப்போம். 39 8 மடங்கு அல்ல. 39க்கு குறைந்த 8 கிட்டிய மடங்கு 32. அது 8 4 மடங்கு. 39லிருந்து 8 4 மடங்கு ஆகிய 32 மைனஸ் பண்ணினோம்னா ஆன்சர் 7. மீதுள்ள 7உடன் 3 சேர்த்து பார்த்தோம்னா 73. 73 என்பதும் 8 மடங்கு அல்ல. 73க்கு குறைந்த 8 மடங்கு 72. அது 8 9 மடங்கு. 9 இங்கே எழுதிக்கிறோம். 73லிருந்து 8 9 மடங்கு ஆகிய 72 மைனஸ் பண்ணினோம் என்றால் மீதி 1. மீதியுள்ள 1உடன் 6 சேர்த்து பார்த்தோம் என்றால் 16. அது 8 2 மடங்கு. எனவே 3936 8 வகுத்தம் என்றால் ஆன்சர் 492. நான்காவது உதாரணத்தை பாருங்க. 274.2 வகுக்கணும் 6 ஃபர்ஸ்ட் டிஜிட்டாகிய 2ல் 6 மடங்குகள் காணப்படுதில்லை. எனவே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை சேர்த்து பார்ப்போம். 27. 27லும் குறைந்த 6 கிட்டிய மடங்கு 24. அது 6 4 மடங்கு. எனவே 4 எழுதிக்குவோம். 27லிருந்து 24 மைனஸ் பண்ணணும் என்றால் மீதி 3. அடுத்துள்ள நம்பரோடு சேர்த்து பாருங்க. 34. 34 என்பது 6 மடங்கல்ல. 34க்கு குறைந்த கிட்டிய மடங்கு 30. அது 6 5 மடங்கு. எனவே 34லிருந்து 30 மைனஸ் பண்ணினால் மீதி 4. அடுத்துள்ள நம்பரோடு சேர்த்து பார்ப்பதற்கு முன்னால் நடுவில் டெசிமல் பாயிண்ட் காணப்படுது. எனவே நாங்கள் ஆன்சர்லையும் டெசிமல் பாயிண்ட்டை வச்சுப்போம். இப்போ 42ல் 6 7 மடங்கு காணப்படுது. எனவே 7 இங்கே எழுதுங்க. எனவே 274.2 6ஆல் வகுத்தம் என்றால் ஆன்சர் 45.7. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 688.8 வகுக்கணும் 12ஆல். ஃபர்ஸ்ட் டிஜிட்டாக 6ல் 12 மடங்கள் காணப்படுதில்லை. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை சேர்த்து பார்ப்போம். 68. 68லும் குறைந்த 12 மடங்கு 60. அது 12 5 மடங்கு. 5 எழுதிக்குவோம். எனவே 68லிருந்து 60 மைனஸ் பண்ண மீதி 8. 8உடன் அடுத்துள்ள 8 சேர்த்து பார்ப்போம். 88. 88 12 மடங்கல்ல. 88லும் குறைந்த 12 மடங்கு 84. 84 என்பது 12 7 மடங்கு. 7 எழுதிக்குவோம். 88லிருந்து 84 மைனஸ் பண்ணினால் மீதி 4. மீதி உள்ள 4உடன் அடுத்துள்ள நம்பரை சேர்த்து பார்ப்பதற்கு முன்னால் டெசிமல் பாயிண்ட் காணப்படுது. எனவே நாங்கள் ஆன்சர்னும் டெசிமல் பாயிண்ட் வைப்போம். இப்போ 48ல் 12 4 மடங்கு காணப்படுது. 4 இங்கே எழுதும். மீதி இல்லை. எனவே 688.8 12ஆல் வகுத்தம் என்றால் ஆன்சர் 57.4.